அதே மாதிரி I share my whiteboard. Okay. So good morning. ஸோ இன்னைக்கு என்னென்ன ப்ராபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் தான் திங்க் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யூ ஆல்ரெடி ஸ்டடிட் தீஸ் திங்ஸ் இன் எம்எஸ்சி. ஸோ குயிக்காக வந்து ரீகால் பண்ணிடலாம் என்னென்னட்டு, அண்ட் தென் வி டிஸ்கஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும். சப்போஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய பாசிபிள் அவுட்கம்ஸை கலெக்ட் பண்ணுற செட்டு தான் பேர் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அது யூஸ்வலாக வந்து கேபிட்டல் எஸ்ஸாக டினோட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் எஸ்ன்றது என்னதுன்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் அன் some random experiment. ஸோ ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாசிபிள் அவுட்கம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னா அதான் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட். டாஸிங் எ காயின் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்மளுக்கு தெரியும் ரெண்டு அவுட்கம் தான் ஒன்று வரும். ஒன்று ஹெட் வரலாம், இல்லைன்னா டெய்ல் வரலாம். ஸோ ரெண்டு அவுட்கம் தான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சாம்பிள் ஸ்பேஸ் யாருனாக்கா ஒன்லி ஹெட் அண்ட் டெய்ல். சப்போஸ் ரோல் டாஸ் எ டை, இப்போ ஒரு பகடையை உருட்டுறோன்னா அதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்குன்னா 1 வரலாம் அவுட்கம், இல்லைன்னா 2 வரலாம், 3 வரலாம், அப் டு 6. ஸோ இதெல்லாம் பாசிபிள் அவுட்கம்ஸ். தேர்ஃபோர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னாக்கா 1 2 3 4 5 6. ஸோ தேர்ஃபோர் சாம்பிள் ஸ்பேஸ் என்றான கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம் ஆஃப் அண்ட் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணுறதுல 2 காயினை வந்து சைமல்டேனியஸாக டாஸ் பண்ணுறீங்க, அப்போ என்னென்ன வரும்? ஸோ 2 காயின் டாஸ் பண்ணுறீங்க, காயின் 1 அண்டு காயின் 2. C1ன்றது காயின் 1, காயின் 2. இப்போ 2 காயினை வந்து டாஸ் பண்ணுறீங்க, அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுறீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் காயினுடைய ரிசல்ட் என்னவோ அது ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆகும், செகண்ட் காயினுடைய ரிசல்ட் என்னவோ செகண்ட் பொசிஷன் ஆகும் லிஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி லிஸ்ட் பண்ணும்போது ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்ன வரும்? ஹெட் வரலாம், இல்லைன்னா ஹெட் டைல், and tail head and tail tail. So இந்த 4 தான் வந்து possible outcomes of if you tossing 2 coins simultaneously. சப்போஸ் நீங்க வந்து மார்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெட்டுக்கு வந்து 0வும் டைலுக்கு 1ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து பிளாட் பண்ணலாம். இப்போ இது என்ன வரும்னாக்கா ஆக்சுவலி இது 0,0, இது வந்து 0,1. ஸோ அப்போ நம்ம ஒரு பிளேன்ல வந்து இதை நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ இது 0, இப்போ 0,0, இது ஒரு அவுட்கம், இது வந்து என்னது 1,0, இந்த அவுட்கம் என்னது 0,1, அண்ட் தென் இது வந்து 1,1. ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்கம்ஸை வந்து இந்த மாதிரி பிளேன்ல வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே. சப்போஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்ததுனாக்கா அந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்கு வந்து ஃபைனிட் சாம்பிள் ஸ்பேஸ்னு பேர். ஓகே. ஸோ ஓகே, நோட். சப்போஸ் இஃப் த கார்டினாலிட்டி ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ், இது வந்து கார்டினாலிட்டி ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ், இது வந்து ஃபைனிட்டா இருந்ததுனாக்கா then we call S is called finite sample space. Finite sample space. Sometimes the sample space வந்து இன்ஃபைனைட்டா கூட இருக்கலாம். நான் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ S is called finite sample space. ஃபைனிட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஏதாவது 10 இல்லை 20 அந்த மாதிரி ஃபைனிட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபைனிட் சாம்பிள் ஸ்பேஸ்னு பேர். சப்போஸ் அந்த சாம்பிள் ஸ்பேஸில் வந்து ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லைக் 1 2 3 இப்படி இருக்குன்னா அந்த சாம்பிள் ஸ்பேஸ் பேர் வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே. சப்போஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸில் 1 2 3 எக்ஸெட்ரா அப்படி இருக்குன்னா இது ஈக்குவல் டு சம் சாம்பிள் ஸ்பேஸ் இப்படி இருந்தனாக்கா தென் இந்த S is called countably infinite because we know that natural number countably infinite sample space. Infinite sample space.
ஓகே, இப்போ 2 கேஸ் பார்த்தாச்சு. ஒன்று சாம்பிள் ஸ்பேஸ் ஃபைனிட்டாக இருந்தால் அது ஃபைனிட் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ் சொல்கிறோம். சப்போஸ் அந்த அந்த சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு இன்டர்வலுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் டு 0,1. சப்போஸ் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து அதோடைய ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டோடைய அவுட்கம்ஸ் எல்லாமே ஆல் த ரியல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் க்ளோஸ் டு 0,1. அப்படின்னா ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஒரு இன்டர்வல் ஃபார்மேட்ல இருந்ததுனாக்கா தென் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு நான் கவுண்டபிளி இன்ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ். தென் எஸ் இஸ் கால்டு நான் கவுண்டபிள் இல்லைன்னா அன்கவுண்டபிள். தட் இஸ் அதர்வைஸ் வி கால் countably infinite sample space. Infinite sample space. So please mute everyone. Okay. இப்போ என்னன்னா ஓகே இதுதான் என்னது சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் an experiment. Suppose our sample space is a finite number of elements and the sample space is called finite sample space. Suppose on the sample space is the countable set. Countable, we can count 1, 2, 3 and the sample space is called countably infinite sample space. Suppose our sample space is an interval. Interval means some countable, uncountable set and the sample set is called non-countably infinite sample space. ஸோ இதை ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டாஸிங் அ காயின். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணிங்கன்னா அதில் அவுட்கம் வந்து 2 அவுட்கம் தான். therefore இது ஃபைனிட் செட். therefore this is called finite sample space. இதுவும் வந்து ஃபைனிட் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ கவுண்டபிளி சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த டாஸிங் அ காயின் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. இல்லைன்னா ரோல் டை இந்த டை வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வரக்கூடிய அவுட்கம்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா அந்த சாம்பிள்ஸ் வந்து கவுண்டபிளா தான். இப்போ அன்கவுண்டபிள் சாம்பிள் ஸ்பேஸா வர மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லைஃப் டைம் வந்து மெஷர் பண்ண போற ஒரு பல்ப் இருக்கு, எலக்ட்ரிக் பல்பு. அந்த எலக்ட்ரிக் பல்பினுடைய லைஃப் டைம் இன் ஹவர்ஸ்ல எத்தனை மணி நேரம் ஒரு பல்பு வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுனாக்கா அந்த பல்பினுடைய லைஃப் டைம் என்ன, எவ்வளவு மணி நேரம் அது எரியும். ஸோ அப்போ அதை கால்குலேட் பண்ணும். ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவுட்கம்ஸ் என்ன வரனாக்கா, ஓகே இது வந்து ஹவர்ஸ்ல தான் பேசுறோம். ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னாக்கா ஒரு பல்பு, இது நான் பல்பு மாதிரி வரைகிறேன். ஓகே, ஸோ இது பல்ப் இருக்கு, ஒரு கம்பெனி வந்து இந்த பல்பை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுது. ஸோ இந்த பல்போட லைஃப் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ஸோ இன் ஹவர்ஸ்ல எத்தனை மணி நேரம் இந்த பல்பு வந்து எரியும், அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட். அப்போ ஒன்று அது மெஷர்மெண்ட் இல்லாமல் போகலாம், தட் இஸ் அது பீஸ் போன பல்பாக கூட இருக்கலாம். சப்போஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அது எரியணும் அவசியம் கிடையாது, எரியாமல் கூட போகலாம். ஸோ அந்த டைமில் வந்து லைஃப் டைம் வந்து 0. ஸோ டீன்றது வந்து டைம் ஹவர்ஸ், ஒன்று 0 ஹவர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா சப்போஸ் ஒரு மேக்ஸிமம் எடுத்துக்குமே ஒரு 4000 மணி நேரம் எரியும். ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம அவுட்கம்ஸ் என்னன்னாக்கா, சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0,4000. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னாக்கா, we have to estimate or we have to measure the lifetime of a bulb, electric bulb in hours. ஓகே, 1 மணி நேரம் இருக்கலாம், 1.5 மணி நேரம் இருக்கலாம், இல்லைன்னா 1/2 மணி நேரம் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். அப்போ இங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னாக்கா ஒரு இன்டர்வல் வரும். ஸோ இன்டர்வல்ஸ் we know that is an uncountable set. அப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு non-countably infinite sample space or uncountably infinite sample space. அப்போ சாம்பிள் ஸ்பேஸை நம்ம 3 வேஸா பிரிக்கலாம், ஃபைனிட் செட், கவுண்டபிள் செட், அன்கவுண்டபிள் செட். ஓகே, ஸோ இப்போ ஃபைனிட் செட்டுக்கு சப்போஸ் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ல ஃபைனிட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னா கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தனாக்கா அந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டிஸ்கிரீட் சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எ சாம்பிள் ஸ்பேஸ், இல்லைன்னா சிம்பிளா எழுதுவோம், நோட்ஸ் மாதிரிலாம் எழுதல, நீங்க புக்கை ரெஃபர் பண்ணீங்க. சப்போஸ் இந்த எஸ் என்ற சாம்பிள்ஸ் வந்து எய்தர் ஃபைனிட் செட் ஆகும், எய்தர் ஃபைனிட் ஆர் கவுண்டபிள். ஃபைனிட் செட் ஆர் கவுண்டபிள் செட்டாக இருந்ததுனாக்கா தென் எஸ் இஸ் கால்டு டிஸ்கிரீட் சாம்பிள் ஸ்பேஸ். டிஸ்கிரீட்னா என்னது, அங்கங்க இருக்கும் பாயிண்ட்ஸ், கண்டினியூஸ்னா தொடர்ந்து இருக்கும் பாயிண்ட்ஸ், தேர் இஸ் நோ கேப்.
ஸோ டிஸ்கிரீட் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு டிஸ்கிரீட் சாம்பிள் ஸ்பேஸ்னு பேர். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரீட், அதர்வைஸ் நான் டிஸ்கிரீட். Otherwise, S is called non-discrete space. Non-discrete sample space. Okay. Okay. இப்போ நம்ம next definition போகலாம். Event-னா என்ன அப்படின்ட்டு. So next definition, event. So if you take any subset of the sample space is called event. Okay, so if you take any subset A, it's a subset of S. So throughout the talk we assume that S is a sample space of some experiment. S is a sample space of some random experiment. அதுல ஏதோ ஒரு நான் எம்டி, எனி நான் எம்டி கூட இல்லை, ஏதோ ஒரு சப்செட், எனி சப்செட் எடுத்தீங்கன்னா அந்த சப்செட்டுக்கு பேர் வந்து ஈவெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் காயின் எடுத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிள் அவுட்கம் தான் இருக்கு. அப்போ இதோடைய சப்செட்லாம் என்னன்னா எம்டி செட் ஒரு சப்செட் தான், சிங்கிள்டன் ஹெச் ஒரு சப்செட்டு, சிங்கிள்டன் டி ஒரு சப்செட்டு, இல்லைன்னா எஸ்ஏ வந்து சப்செட் ஆஃப் எஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள் சப்செட் ஆஃப் எஸ். அப்போ இதுக்கெல்லாம் பேர் ஈவெண்ட். எம்டி செட் ஒரு ஈவெண்ட். அப்படின்னா என்னது அந்த ஈவெண்ட்டே. அப்புறம் இது வந்து ஹெச் வர மாதிரி இருக்கிற அவுட்கம்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுறது. இது டெய்ல் மட்டும் இருக்கிற அவுட்கம், இது 2 அவுட்கம். ஸோ இதெல்லாம் பாசிபிள் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். So simply the event is nothing but it's a subset of the sample space. Okay. Okay. Suppose and the event la ஒரே ஒரு element இருந்தனாக்கா, suppose A contains singleton elements. ஒரே ஒரு element மட்டும் அந்த eventல இருந்தனாக்கா அதுக்கு simple event or elementary event. So இந்த மாதிரி ஒரு event single element இருந்துச்சுனாக்கா அந்த eventக்கு பேரு simple or elementary event. Elementary event. எப்போ ஒரு ஈவெண்ட்டை சிம்பிள் ஈவெண்ட் ஆர் எலிமெண்ட்ரி ஈவெண்ட் சொல்றேனாக்கா அந்த ஈவெண்ட்ல ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குனாக்கா. சப்போஸ் ஒரு ஈவெண்ட் எப்போ வந்து ஷியோர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட் எப்போ சொல்றேனாக்கா அந்த ஈவெண்ட்ல எல்லா அவுட்கம்ஸும் இருக்கும், எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். அப்போ சாம்பிள் அந்த ஒரிஜினல் சாம்பிள் ஸ்பேஸ் தான். அந்த ஒரிஜினல் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு, ஏன்னா இதுவும் ஒரு ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டுக்கு பேரு ஷியோர் or sometimes called certain event. So ஒரு ஈவெண்ட் எப்போ வந்து ஷியோர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட் சொல்றேனாக்கா அந்த ஈவெண்ட்ல வந்து எல்லா அவுட்கமும் எல்லா பாசிபிள் அவுட்கமும் இருக்கும். அப்படின்னா என்னது அது சாம்பிள் ஸ்பேஸாக தான் இருக்கும். அந்த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு ஷியோர் ஈவெண்ட். அப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட்ல வந்து ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கு, ஒரே ஒரு அவுட்கம் மட்டும் கலெக்ட் பண்ணோம்னா அதெல்லாம் சாம்பிள் சிம்பிள் ஆர் எலிமெண்ட் ஈவெண்ட். இப்போ டாஸிங் காயின் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சிம்பிள் ஈவெண்ட். இந்த சிங்கிள்டன் டைல் இருக்குது ஒரு சிம்பிள் ஈவெண்ட், ஏன்னா ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஈவெண்ட் இஸ் கால்டு ஷியோர் ஈவெண்ட். ஓகே. சப்போஸ் இந்த எம்டி செட், சப்போஸ் அந்த ஈவெண்ட்ல நோ அவுட்கம்ஸ் அப்படி இருந்தாக்கா, சப்போஸ் இஃப் யூ கன்சிடர் த ஈவெண்ட் எம்டி, தென் திஸ் ஈவெண்ட் இஸ் கால்டு இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட் எப்போ இம்பாசிபிள் ஈவெண்ட் சொல்றோம்னாக்கா அந்த ஈவெண்ட்ல எந்த அவுட்கம்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக் திங்ஸ் இன் ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். அந்த ஈவெண்ட்ல ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் அது சிம்பிள் ஈவெண்ட் ஆர் எலிமெண்ட்ரி ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் ஃபுல் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸாக இருந்ததுன்னா அது ஷியோர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட். சப்போஸ் அந்த ஈவெண்ட்ல வந்து நோ அவுட்கம்ஸ் இருந்தால் அதுக்கு வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும், சப்போஸ் செட் ஏரியா தெரியும். இஃப் யூ டேக் எனி 2 சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ், 2 செட் எடுத்தால் அதனுடைய யூனியனும் இருக்கும். ஏ யூனியன் பியும் சப்செட் ஆஃப் எஸ் தான் இருக்கும். 2 செட் எடுத்தீங்க, அது யூனியன் பண்ணாலும் அந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கும், இன்டர்செக்ஷன் பண்ணாலும் அந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கும். 2 சப்செட் ஏ கமா பி சப்செட் ஆஃப் எஸ் எடுத்தாலும் அதோடைய இன்டர்செக்ஷனும் சப்செட் ஆஃப் எஸ் தான் இருக்கும், எங்கே வெளியே போகும். ஸோ அப்போ 2 ஈவெண்ட் கொடுத்தா புது ஈவெண்ட் கொடுக்கும் ஏ யூனியன் பி. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் இஸ் அனதர் ஈவெண்ட். அப்புறம் காம்ப்ளிமெண்ட், ஏன்னா சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது தான் இங்கே நம்மளுடைய யூனிவர்சல் செட். இதான் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். அதில் ஏதோ ஒரு ஈவெண்ட் ஏன்னு எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து எனி சப்செட் எடுத்தாலும் அது ஈவெண்ட்.
அப்போ என்னென்ன பாசிபிள் சப்செட் இருக்குனாக்கா ஒன்ஸ் ஏ இருந்தால் ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட், அதுவும் வந்து ஈவெண்ட் தான். ஏன்னா எல்லா சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் ஆல்வேஸ் ஈவெண்ட். ஸோ அப்போ ஏன்னு ஒரு ஈவெண்ட் கொடுத்தா நம்மளால இன்னொரு ஈவெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது யாருனாக்கா ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஆல்சோ ஏ சப்செட் ஆஃப் எஸ். அப்புறம் வந்து என்ன பார்க்கலாங்க, டிஃப்ரென்ஸ். இது ஏன்ற ஒரு ஈவெண்ட், சப்போஸ் இது பின்ற ஈவெண்ட்னாக்கா இந்த போர்ஷன் மட்டும் எடுக்கிறது, அதாவது ஏல இருந்து பியை ரிமூவ் பண்றது, ஏ மைனஸ் பி, இதுவும் ஒரு ஈவெண்ட் தான். This is subset of S. So அப்ப given to event we can produce a new event. இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈவெண்ட். ஸோ எப்போ வந்து ரெண்டு ஈவெண்ட் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றோம்னாக்கா அந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்குள்ள இன்டர்செக்ஷன் வந்து எம்டியா இருக்கும். சப்போஸ் ஏ கமா பி ஆர் டூ ஈவெண்ட்ஸ் ஆஃப் த சம் எக்ஸ்பெரிமெண்ட். சப்போஸ் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி, then we call A and B are mutually exclusive. A and B are called mutually exclusive. Exclusive. So ரெண்டு ஈவெண்ட்டுக்குள்ள இன்டர்செக்ஷன் வந்து எம்டியா இருந்தாக்கா that events are going to be mutually exclusive. Okay. சப்போஸ் ஒரு n ஈவெண்ட்ஸ் இருக்கு, இங்க ரெண்டு ஈவெண்ட்ஸ் தான் இருக்கும். சப்போஸ் ஒரு n ஈவெண்ட் இருக்கு, A1 A2 எக்ஸெட்ரா an. சப்போஸ் ஒரு n ஈவெண்ட் கன்சிடர் பண்ணி we say these n events are mutually exclusive. இப்போ இந்த கலெக்ஷன் வந்து எப்போ நம்ம வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சொல்றோம்னாக்கா எனி டூ ஈவெண்ட்ஸ் எடுத்தாலும் இன்டர்செக்ஷன் வந்து எம்டியா இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் எப்போ சொல்றோம்னாக்கா if ai intersection aj should be empty for any I comma j but I not equal to j. எந்த ரெண்டு ஈவெண்ட் எடுத்து இன்டர்செக்ஷன் வந்தாலும் எம்டி வந்துன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சொல்றோம். ஸோ ஜஸ்ட் ஜெனரலைஸ் பண்ணுறோம். இங்கே ரெண்டு ஈவெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு n ஈவெண்ட்ஸை வந்து எப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சொல்றோம்னாக்கா எந்த ரெண்டு ஈவெண்ட் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணாலும் அது எம்டியாக வரும். தட் மீன்ஸ் வாட், எனி டூ ஈவெண்ட்ஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், then we call this collection is mutually exclusive. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சப்போஸ் அகைன் ஒரு காயின், ரெண்டு காயினை வந்து சைமல்டேனியஸாக டாஸ் பண்ணுறீங்க, டாஸிங் காயின் ட்வைஸ். அப்போனா நம்மளுக்கு பாசிபிள் சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னா அவுட்கம்ஸ் என்னன்னா HH, H டெயில், டெயில் H அண்ட் தென் டெயில் டெயில். இதான் வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் இஃப் யூ டாஸ் எ காயின் ட்வைஸ். ஒரு காயினை வந்து ரெண்டு டைம் வந்து டாஸ் பண்ணும்போது நம்ம தான் இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஏ வந்து ஒரு ஈவெண்ட், ஏன்றது என்னன்னாக்கா let A be the event என்னன்னாக்கா அட்லீஸ்ட் ஒன் ஹெட் அக்கர். ஸோ ஏன்ற ஈவெண்ட் என்னன்னாக்கா அட்லீஸ்ட் ஒன் ஹெட் அக்கர். அப்படின்னா ஏன்றது யாருனாக்கா ஒரு இதுல ஒரு ஹெட் இருக்கு, இதுல ஒரு ஹெட் இருக்கு, இதுல ஒரு ஹெட் இருக்கு. அப்ப இந்த மூணு எலமெண்ட்ஸ் உடைய கலெக்ஷன் ஹெட் 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 டெயில் டெயில் ஹெட். ஸோ த ஈவெண்ட் என்னன்னாக்கா இந்த மூணு எலமெண்ட்ஸ் இருக்கு தான் ஈவெண்ட். அப்ப பின்னு இன்னொரு ஈவெண்ட் சொல்றேன் என்னன்னாக்கா செகண்ட் டாஸ் ரிசல்ட் இஸ் டெயில். செகண்ட் டாஸ் ரிசல்ட் இஸ் டெயில். அப்ப என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும்? அப்ப பின்றது என்ன, செகண்ட் வந்து ஹெட் டெய்லா இருக்கும். அப்ப ஹெச் டெயில் டெயில் டெயில். இந்த ரெண்டு அவுட்கம்ஸ் தான். இந்த ரெண்டாவது இது வந்து ஹெட் டெய்லா வரும், மற்றது எதுவுமே வராது. அப்ப ரெண்டு எலமெண்ட்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் ஏ யூனியன் ஏ தெரிஞ்சது பி தெரிஞ்சதுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு சொல்லலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னா காமனா என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஏக்கு பிக்கு காமனா என்ன இருக்குன்னா அந்த HT மட்டும்தான் இருக்கு. அப்போ ஏ யூனியன் பி என்னன்னு பார்த்தா ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ HH HT TH இருக்கு, இங்கே TT இருக்கு. இதான் நம்மளுக்கு ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னாக்கா ஏல இந்த மூணு எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ என்ன மிஸ் ஆகுது சாம்பிள் ஸ்பேஸ்னா TT மட்டும் தான் மிஸ் ஆகுது, டெயில் டெயில். ஸோ திஸ் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ வாட் இஸ் ஏ மைனஸ் பி? ஏ தெரியும், பி தெரியும். இப்போ ஏ மைனஸ் பி என்னன்னாக்கா ஏல இருந்து பியில இருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ பியில இது HT இருக்கு, அந்த HTயை ரிமூவ் பண்ணணும்.
டிடி இங்க இருக்கு, ஆனால் டிடி இங்கே அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு, ஹெச்ஹெச் ஹெச்ஹெச் டிஹெச். இதான் வந்து A மைனஸ் B என்ற ஈவெண்ட். ஓகே, ஸோ ஓகே, இதெல்லாம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அண்ட் ஈவெண்ட். இப்போ வந்து கான்செப்ட் ஆஃப் ப்ராபிலிட்டி பார்ப்போம். இப்போ ப்ராபிலிட்டினா என்னன்னாக்கா ஜஸ்ட் சான்ஸ் தான், மெஷர் ஆஃப் சான்ஸ் தான் ப்ராபிலிட்டி. இல்லைனா நம்ம ப்ராபிலிட்டி சொல்றோம் ஆக்சுவலா, இல்லைனா மெஷர் ஆஃப் சான்ஸ். ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுதான் வந்து ப்ராபிலிட்டி. அதை ஃபைண்ட் அவுட் பண்றதா வந்து ப்ராபிலிட்டி. இப்போ நாளைக்கு மழை வருமா வராதா, எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு சான்ஸ் இருக்கு மழை வர்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அதுதான் பத்தி படிக்கிறது தான் ப்ராபிலிட்டி. இப்போ வந்து ஒரு ஈவெண்ட் வந்து 100% நடக்குனாக்கா we say that the probability is 1. so like that. okay, so நம்ம வந்து 2 வே ஆஃப் அப்ரோச் இருக்கு ஃபைண்டிங் த ப்ராபிலிட்டி ஆஃப் an event. இப்போ நான் ஒரு ஈவெண்ட் சொல்றேன், அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபிலிட்டி இருக்கு. இப்போ வந்து இப்போ வரப்போற எலெக்ஷனை வந்து டிஎம்கே ஜெயிக்குமா ஏடிஎம்கே ஜெயிக்குமான்னு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கும்போது நம்ம அதை ப்ராபிலிட்டி சொல்றோம். ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ ஃபைண்டிங் எ ப்ராபிலிட்டி வந்து 2 வேல வந்து டிஃப்ரெண்டாக 2 வேல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2 வே ஆஃப் அப்ரோச் இஸ் தேர். 2 வழியான மெத்தட் இருக்கு ஒரு ப்ராபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஆர் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா கிளாசிக்கல் அப்ரோச். ஸோ கிளாசிக்கல் அப்ரோச். ஸோ டைப்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆர் ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி ஆஃப் an event. 2 இம்பார்ட்டன்ட் மெத்தட் இருக்கு. ஒன்று கிளாசிக்கல் அப்ரோச் வச்சு ஒரு ஈவெண்ட்டுடைய ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். அனதர் அப்ரோச் என்னன்னாக்கா ஃப்ரீக்வன்சி அப்ரோச் ஆர் சம்டைம்ஸ் கால்டு எம்பிரிக்கல் ப்ராபிலிட்டி ஈவெண்ட். அது we can just say frequency. ஃப்ரீக்வன்சினா என்ன, அது ரிப்பீட்டா வருதுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்ரோச். இதான் வந்து 2 பேசிக் important procedure to find the probability of an event. Suppose ஏன்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு, இந்த ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னது, இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத 2 வேல கண்டுபிடிக்கலாம். ஒன்று கிளாசிக்கல் அப்ரோச், இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சியல் அப்ரோச். ஸோ இந்த கிளாசிக்கல் அப்ரோச் என்ன சொல்லுனாக்கா, ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து எப்படி சொல்றாங்கனாக்கா, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து is defined to be number of elements of A by number of all possible outcomes. அந்த ஏல எவ்வளவு அவுட்கம்ஸ் இருக்கு, அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ், இது ரெண்டுனுடைய ரேஷியோ தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் an event. இது வந்து கிளாசிக்கல் அப்ரோச் வச்சு இப்படி பண்றோம். ஓகே, அப்படின்னா ஒரு ஈவெண்ட் வந்து கேன் அக்கர் n different ways out of n different waysனா, ஸோ டோட்டலி h by n. ஈவெண்ட் ஏ வந்து இந்த h different waysல வந்து அக்கர் ஆகுது out of this n possible outcomes, that the probability is h by n. ஸோ இதான் வந்து கிளாசிக்கல் அப்ரோச் வச்சு பண்றது. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்ரோச் என்னன்னாக்கா, அந்த ஈவெண்ட் வந்து ஃப்ரீக்வன்ஸாக பண்ணிட்டே இருக்கும். ஒரு n டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்றீங்க அந்த சேம் ஈவெண்ட்டை வந்து n டைம்ஸ் வந்து, இப்போ டாஸிங் a காயின் அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு n டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணும்போது அப்போ கால்குலேட் பண்றீங்க அந்த ஈவெண்ட் என்னன்ட்டு. அகைன் வந்து அதுக்கு அந்த மாதிரி மெத்தடுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீக்வன்சி மெத்தட். இப்போ n இஸ் லார்ஜ், இப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற அவுட் சாம்பிள்ஸ் வச்சு ஒரு ஈவெண்ட் வருது, அந்த ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க. சப்போஸ் அதே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு n டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்றீங்க, இந்த n இஸ் வெரி லார்ஜ், ஒரு 1 லட்சம் 2 லட்சம் டைம் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரிப்பீட் பண்றீங்க, ஸ்டில் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் an event. ஸோ அப்பதான் வந்து ஒரு அக்யூரசி வரதுக்காக ஓகே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றது. ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி அப்ரோச். ஆனால் இது வந்து நேச்சுரல் லைஃப் நம்மளுக்கு இது ரெண்டுமே ஒர்க் ஆகாது. ஏன்னாக்கா இந்த செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா n இஸ் வெரி லார்ஜ். ஸோ இது வந்து இந்த பிரச்சனை. இங்கே வந்து எல்லாமே வந்து ஈக்குவலி லைக்கியா இருக்கும். ஸோ அதனால இது ப்ராப்ளம். ஸோ அப்போ மேத்தமெட்டிஷியன் என்ன பண்ணுறாங்க, புது கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 அப்ரோச் வேணாம வேற அப்ரோச் வச்சு நம்ம வந்து we can find a probability of an event. ஸோ நம்ம அதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட் திங்க் பண்ண போகிறோம். இந்த கிளாசிக்கல் மெத்தடும் ஃப்ரீக்வன்சி மெத்தடும் ஜஸ்ட் should know what are the methods are there. இதுதான் ஸ்டாண்டர்ட் மெத்தட். பட் மேத்தமெட்டிஷியன் இன்ட்ரடியூஸ் some theory to measure or find a chance of some such.
Okay, so far if you have any doubt, you can ask. 1 minute. Okay. Okay. இப்போ வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த கேஸில் வந்து நம்ம எஸ் வந்து டிஸ்க்ரீட் சாம்பிள் ஸ்பேஸாக வச்சுக்குவோம். ஓகே, ஸோ வி ஹவ் டு இன்ட்ரடியூஸ் த axioms of probability. So that means we have to define some function. P is a function from power set of the sample space. S is a sample space. S வந்து ஒரு sample space. So we consider a function capital P is a function from the power set of sample space to a real number. So என்ன define பண்ணாக்க first property axiom என்னன்னாக்க probability of any set P of any set is always positive. So actually this function is called a probability function. Probability function. So this function P is called a probability function. The value P of A, where A is any element in power set of S, the value is called probability of an event. Probability of an event. An event E. So therefore, probability function is a function from the power set of sample space to real number R, with the condition that power set the value is always positive. And then second axiom is the probability of the sample space is 1. And the third axiom is suppose A1, A2, etc. AN are mutually exclusive. That means what? There is no common element in these events. Suppose A1, A2, etc. AN are mutually exclusive event, then the probability of union P of A1 union A2 union etc. union AN is nothing but probability of each event, sum of P of A1 plus P of A2 etc. plus P of AN. So these are all axioms. There is no proof. So we say a function is called a probability function. The function satisfies these three following axioms. That is, the value is always positive. The value of the sample space is 1. And if you take any n mutually exclusive, the probability of this, that is the value of this, is nothing but value of this. So these are all axioms. So that means there is no proof for these axioms. Okay. Now, using these axioms, we have to prove some theorems. Sometimes called actually the sample space and then the probability function, and the pair is called probability space. நம்ம எப்படி குரூப் சொல்றோம், ஒரு செட் வித் ஒரு ஆபரேஷன், இந்த பேரை வந்து நம்ம எப்படி குரூப் சொல்றோமோ அந்த மாதிரி இங்க sample space together with the probability function, we say it's a probability space. Where P is a function from power set of the sample space to real number. Okay. இப்போ some important theorems. இந்த theorems தான் very important. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த ஃபாலோயிங் தியரம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். அந்த தியரத்தை எப்படி ப்ரூவ் பண்ணணும் இந்த ஆக்சியம்ஸை வச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் 1 என்ன சொல்லுதுனாக்கா, இஃப் யூ டேக் எனி element in the power set of the sample space, so in S நாலே sample space தான், ஓகேங்களா? sample space of some event, some experiment. ஓகே, இப்போ எந்த ஒரு சப்செட் ஆர் எலமெண்ட் பவர் செட் ஆஃப் எடுத்தாலும் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ஓகே சாரி, இது ஆல்ரெடி வி ப்ரூவ் தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, சப்போஸ் இஃப் யூ கன்சிடர் டூ ஈவெண்ட் வித் கண்டிஷன் தட் A1 இஸ் எ சப்செட் ஆஃப் A2 இருந்தனாக்கா,
then we have to prove that the probability of A1 is less than or equal to probability of A2. இது first proof பண்ணும். அப்புறம் second வந்து probability of A2 minus A1. A2 ல இருந்து A1 சப்ட்ராக்ட் பண்ணா இதனுடைய probability என்னன்னா probability of A2 minus probability of A1. So இதான் தியரம். So assumption என்ன A1 is a subset of A2. இந்த ஈவென்ட் வந்து இன்னொரு ஈவென்ட்ல கண்டெயின் பண்ணினாக்கா இதனுடைய probability less than or equal to இந்த செட்டோட probability அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். So proof. So it is given that A1 is a subset of A2. இப்போ நீங்க வந்து வென் டயகிராம் நீங்க டிரா பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்து ஐடென்டிஃபை. ஸோ இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இதுல வந்து A2ன்றது பெரிய செட்டு, அதுக்குள்ள A1ன்றது ஒரு ஈவெண்ட். இப்போ நாம என்ன சொல்லணும்னாக்கா இந்த P of A1 உடைய ப்ராபபிலிட்டி P of A1 less than or equal to P of A2 சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஆக்சியம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்க கொடுத்துக்கிற ஆக்சியம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த போர்ஷன் எடுங்க. Okay, maybe I can use some other color. So இந்த போர்ஷன் அப்புறம் உள்ள இருக்கிற போர்ஷன், இந்த ரெண்டு போர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட், எதுவுமே காமனா எலமெண்ட்ஸ் கிடையாது. அப்ப A1ன்றது ஒரு போர்ஷன் ஏன்னா உள்ள இருக்கிறது. இந்த ஷேடோ பண்ணன அந்த போர்ஷன் வந்து ஒரு பேர் சொல்லணும். அந்த போர்ஷன் என்னன்னாக்கா என்ன போர்ஷன் அது? சப்போஸ் அது பின்னு வச்சுக்கோமே, இல்லைனா பின்றது என்னன்னாக்கா இந்த ஷேடோ பண்ண ரீஜியன் தான் பி. இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணா என்ன கிடைக்கும்? A2 கிடைக்கும். ஷேடோ பண்ண ரீஜியன் உள்ள இருக்கிற ரீஜியன் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணா அந்த பெரிய செட் A2 கிடைக்கும். Therefore A2 can be expressed as A1 union B, where B is the inside the shading region. இப்போ இந்த A1க்கும் Bக்கும் காமன் எலமெண்ட்ஸ் இல்லவே இல்லை, ஏன்னா இது உள்ள இருக்கு, அந்த Bன்றது வெளியே இருக்கு. Therefore there is no common element. That means what? So A1 intersection B is empty. That means what? இந்த A1 B1 mutually exclusive. So இப்போ தேர்ட் ஆக்சியம் பார்த்தீங்கன்னாக்கா இது இங்க n ஈவென்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. If you take 2 ஈவென்ட்ஸ்க்கு இது ட்ரூ தான். சப்போஸ் A1 P of A1 union A2 equal to P of A1 plus P of A2, provided A1 A2 are mutually exclusive. That means what? A1 intersection A2 வந்து எம்டியா இருந்ததுனாக்கா கண்டிப்பா இது ட்ரூ. இது ஆக்சியம், இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணினாக்கா இப்போ A1க்கும் Bயும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். தேர்ஃபோர் சப்போஸ் 2 செட்ஸ் ஆர் ஈக்குவல்னா அதனுடைய வேல்யூ ஈக்குவல். சப்போஸ் F is a function of x to y இருக்கு, இங்க டொமைன்ல ரெண்டு எலமெண்ட் AX A Bன்னு ரெண்டு எலமெண்ட் இங்க ஈக்குவலா இருக்குனாக்கா F of A equal to F of A தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டொமைன்ல ரெண்டு எலமெண்ட் சேமா இருந்ததுனாக்கா அதோட இமேஜும் சேமா தான் இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். இது ரெண்டுமே ஈக்குவல்னா அதனுடைய வேல்யூ ஈக்குவலா தான் இருந்தாலும் P of A. பட் பை ஆக்சியம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்றதால இது எப்படி ஆனாக்கா P of A1 plus P of B equal to P of A2. ஓகே, இந்த ரிலேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆக்சியம் என்ன சொல்லுதுனாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் கிரேட்டர் than or equal to 0. நெகட்டிவே கிடையாது, ஜீரோவா இருக்கலாம் இல்லைன்னா பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ தேர்ஃபோர் இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் கிரேட்டர் than or equal to 0. இது ரெண்டுத்தையும் சம் பண்ணாதான் இது வருது. ஸோ அப்போ திஸ் should be bigger number compared to these two number. Therefore probability of P of A2 is always bigger than P of A1, as well as P of A2 is always greater than or equal to P of B also. Okay, இப்போ A plus B equal to some C ன்னு வருது, எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்னா அப்போ கண்டிப்பா C should be bigger number. C should be bigger than both A and B. So same thing here. So therefore A1 is a subset of A2 ஆக இருந்தனாக்கா the probability of A1 is a subset of probability of A2. Is very important. Next என்னன்னாக்கா இந்த P of probability of A2 minus A1 வந்து P of A2 minus P of A1 சொல்லும். ஸோ சேம் தான், எதுவும் கிடையாது. அதே மாதிரி டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது சாம்பிள் ஸ்பேஸ், இது வந்து A2, இது வந்து A1. இப்போ A2 minus A1
அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ A2லேருந்து A1 ரிமூவ் பண்ணணும். ஃபுல்லாகவே A2 தான். அதில் A1 ரிமூவ் பண்ணிட்டா இந்த போர்ஷன் வரும் மட்டும்தான் வரும். ஸோ இதான் யாரு? திஸ் போர்ஷன் இஸ் A2 மைனஸ் A1. இப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி தான் வேணும். ஓகே, இப்போ அதே மாதிரி அதையும் பிளஸ் உள்ள இருக்கிறதையும் நீங்க சம் பண்ணு. therefore A2 minus A1 இந்த போர்ஷன் யூனியன் A1 என்ற போர்ஷன். இதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா A2 கிடைக்கும். சரி, கரெக்ட். சேம் தான் முன்னாடி பண்ணதான் அதே தான் பண்றோம். அங்க பின்னு வச்சுக்கோ. அந்த பின்றது என்னன்னாக்கா ஆக்சுவலா இதுதான் பி. நம்ம போன ப்ராப்ளத்தை என்ன பண்ணுமோ அதே தான், வேற எதுவும் கிடையாது. அந்த பின்றது யாருனாக்கா A2 minus A1. ஸோ தேர்ஃபோர் சிம்பிளாக அவ்வளோதான். நீங்கள் பி இதுதான் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் வந்து சிம்பிள் தான். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ ரெண்டு பக்கம் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணிங்கனாக்கா இது ரெண்டுமே காமன் எலமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 minus A1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A2. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 minus A1 இஸ் நத்திங் பட் P of A2 minus P of A1. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த தியரம்ஸ்லாம் எப்படி இந்த ப்ரூஃப் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க, நான் அந்த பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தியரத்துக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா தியரம் 2. The probability of, if you take any element in the probability of power set of sample space, இந்த P of value வந்து always lies between 0 and 1 சொல்லலாம். If you take any event, then the value of P of A lies between 0 and 1 சொல்லலாம். So proof simple தான். So proof. இப்போ A னு ஒரு எலமெண்ட் வந்து பவர் செட் ஆஃப் S எடுக்கிறீங்க. ஸோ அப்படினால என்ன அர்த்தம்? A வந்து is a subset of the sample space னு அர்த்தம். Now use the previous theorem. Theorem 1, A1 is a subset of A2 னா probability of A1 is a subset of probability of A2. So therefore இங்க A is a subset of S ல இருக்கு. ரெண்டு பக்கம் probability அப்ளை பண்ணீங்கன்னா probability of A is a subset less than or equal to probability of S னு. And we know that by assumption 2 or axioms 2, the probability of sample space is 1. Therefore P of A is less than or equal to 1. Okay. இப்போ by axiom 1, probability is always greater than or equal to 0. By axiom 1, this is greater than or equal to 0. By theorem 1, we will get this inequality. Therefore, totally we get 0 less than or equal to P of A less than or equal to 1. So probability of any event always lies between 0 and 1. Okay. So next theorem, probability of empty set is 0. So theorem 3, we have to prove probability of the empty set is 0. We have to use the previous theorem and axioms to prove this one. So it's simple தான். So இப்போ S யூனியன் empty set இது யாருனாக்கா S தான் வரப்போகுது. ஏன்னா எந்த செட்டு கூட நம்ம empty set யூனியன் பண்ணாலும் S தான் வரப்போகுது. இப்போ இதுக்கு காமன் எலமெண்ட்ஸ் கிடையாது. Therefore probability of S plus probability of empty set equal to probability of S. Now we can cancel the probability of S. You will get probability of empty set is 0. Simple. So next theorem, probability of the complement of the event is 1 minus the probability of this one. So next theorem 4, probability of A complement is nothing but 1 minus probability of A. If we take any event, the event the probability of the complement is nothing but 1 minus probability of A. So this is again we have to use the theorems. Proof. இப்போ இதை சாம்பிள் ஸ்பேஸ்னு வச்சுங்க, எஸ், அதுக்குள்ள ஏ இருக்குன்னு வச்சுங்க, இது ஏ. அப்போ இந்த அவுட் சைடு ரீஜன் தான் யாரு? ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த ஏவும் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா எஸ் கிடைக்கும். ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே கிடைச்சிடும்.
இந்த ஏக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் கிடையாது. அதனால நீங்க ரெண்டு பக்கம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் வரும். The probability of S. By axiom 2, the probability of S is 1. Therefore, you can take this probability of A that side, we get probability of A complement is nothing but 1 minus probability of A. Okay, this is so next, you can generalize the concept. So next theorem, theorem 5. Suppose A equal to A1 union A2 etc. union AN. ஒரு ஈவெண்ட் A வந்து யூனியன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆகிடும், வேர் இந்த A1 A2 எக்ஸெட்ரா ANs ஆர்லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். தீஸ் ஆர் ஆல் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தனாக்கா, தட் மீன்ஸ் வாட், இன்டர்செக்ஷன் இஸ் ஆல்வேஸ் if take any two event the intersection is empty. ஸோ அந்த மாதிரி இருந்தனாக்கா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A என்றது என்னன்னாக்கா sum of the probability of this one, that is probability of A1 plus probability of A2 plus etc. plus probability of AN. Okay, this simple thing. You can what is the proof of this one? Just nothing but you consider up to AN minus 1 is one event, union AN minus 1. Consider this is one event B and this is another event. Now applies probability of A1 union A2 formula, because these B and ANs are mutually exclusive. So similarly you can do maybe you can take induction on N, you will get the, that is simple thing. So next theorem, probability of union of two sets, but A and B are not mutually exclusive. In this case, the probability of A is nothing but probability of A plus probability of B minus probability of A intersection. So what is the proof of this one? So again, so we have to write A union B as a union of mutually exclusive design sets. Suppose this is sample space, இது வந்து A னு வச்சுக்குவோம், இது B னு வச்சுக்குவோம். ஏன்னா இன்டர்செக்ஷன் இங்க வந்து நான் எம்டி, இன்டர்செக்ஷன் எம்டியா இருந்தாலே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அதுக்கு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த கேஸ் என்னன்னாக்கா மியூச்சுவலி நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அப்படின்னா இன்டர்செக்ஷன்ல சம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி கேஸஸ்ல வந்து A யூனியன் பியினுடைய ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கும்? அப்போ இந்த A யூனியன் பியை வந்து நம்ம டிஜாயின் யூனியன் ஆஃப் செட்ஸா எழுதும். அப்போ இது ஃபுல்லா ஒரு செட்ஸா எழுதலாம், இது ஒரு ஃபுல்லா ஒரு செட்டு, அப்புறம் உள்ள இருக்கிற இன்டர்செக்ஷன் ஒரு தனி செட்டு, அப்போ இது ஒரு செட்டு. இப்போ அந்த மூணு செட்டு யூனியனா எழுதும். ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது ஒரு செட்டு யூனியன், செகண்ட் வந்து A intersection B யூனியன், the third one, right? So actually இந்த இது என்னன்னாக்கா A intersection B complement. actually இந்த போர்ஷன்ன்றது என்னன்னாக்கா B intersection A complement, அதான் இங்க டிஃபரன்ஸ். ஸோ அப்போ இந்த A யூனியன் B வந்து யூனியன் ஆஃப் த்ரீ செட்ஸாக எழுதலாம், மூணுமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ இந்த A யூனியன் B இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் A intersection B complement, அது இந்த போர்ஷன், அப்புறம் யூனியன் A intersection B, அது அந்த மிடில் போர்ஷன், அப்புறம் யூனியன் இந்த லாஸ்ட் போர்ஷன் என்னக்கா B intersection A complement. இப்போ இந்த மூணு செட்ஸுமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். Therefore, by previous theorem, probability of A union B equal to probability of A intersection B complement plus probability of A intersection B plus probability of B intersection A complement. Okay. So again, maybe we can write some other way. Okay, again we have to rewrite this A intersection B complement is nothing but A minus B. That means what? இந்த A வில் B ரிமூவ் பண்ற போர்ஷன், அவ்வளவுதான். நம்ம இன்னும் காம்ப்ளிகேட்டா போறது போயில சிம்பிளாவே எழுதிடலாம். இந்த A intersection B என்றனாக்கா A minus B, A ல இருந்து B ரிமூவ் பண்ற போர்ஷன் தான் அந்த போர்ஷன்.
அதே மாதிரி இந்த போர்ஷன்றது என்னன்னாக்கா பியில இருந்து ஏவை ரிமூவ் பண்ற போர்ஷன், பியில இருந்து ஏவை ரிமூவ் பண்ற போர்ஷன். கரெக்டா? ஸோ இப்போ இது நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் தியரமே ஃபுல் பண்ணிருக்கோம். இது என்னன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ திஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பிளஸ் இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் probability of A. Actually, this is only when A, this is subset of this one, right? Otherwise, you will get A intersection. Okay. Okay, the idea is we have to write this A union B, union of disjoint mutually exclusive event, and then apply the probability, and then use the previous theorem. Okay, so maybe I leave the exercise. So just you got to use the result, probability of A union B equal to probability of A plus probability of B minus probability of A intersection B. Suppose you are not get the full means, we will discuss in the next class. This simple thing. So idea is you have to write A union B as a disjoint union of sets. So anything. So remaining conditional probability on the next class discuss பண்ணுவோம். Maybe ஒரு example போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸ். ஓகே, ஸோ எ சிங்கிள் டை இஸ் டாஸ்ட் ஒன்ஸ். ஒரு டையை வந்து டாஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ரோல் பண்ணுறோம். அப்போ பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு 1 2 3 up to 6 கிடைக்கும். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் a 2 or 5 turning up. ஒரு பகடையை உருட்டும் போது நம்மளுக்கு அந்த மேலே கிடைக்கிறது வந்து 2ஆவும் 5ஆவும் இருக்க என்ன ப்ராபபிலிட்டி, அதான் வந்து கொஸ்டின். ஸோ அப்போ நம்மள வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டா நீங்க எடுக்கணும். ஸோ கொஸ்டினை மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு பகடை எப்படின்னா அது ட்ராப் பண்ணுறேன், ஒரு டை இந்த மாதிரி தான் இருக்கும், அதில் 6 ஃபேஸஸ் இருக்கும். மேபி அந்த ஸ்பேஸ்லாம் ஒரு நேம் கொடுத்துட்டீங்கன்னா கூட இது வந்து ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, பாட்டம் 4, இந்த பக்கம் 5th, அந்த பக்கம் 6th, இந்த மாதிரி இருக்கும். இந்த டையை வந்து ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து நம்ம அவுட்கம். இந்த அவுட்கம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் நம்மளுக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு தெரியும். சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் 1 2 3 4 5 6. These are all possible outcomes when we toss a die. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேக்குறோம், find the probability of 2 or 5 turning up. அப்ப 2 இல்லனா 5 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அப்ப 2 ஈவென்ட் இருக்கு. ஏன்றது ஒரு ஈவென்ட் என்னக்கா ஜஸ்ட் 2 மட்டும் கிடைக்கிறது. அப்ப பி என்ற ஈவென்ட் என்னக்கா ஜஸ்ட் 5 மட்டும் கிடைக்கிறது. இப்ப A யூனியன் B னுடைய ப்ராபபிலிட்டி வேணும். சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B. இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இந்த A intersection B is empty set. Therefore directly you can write probability of A plus probability of B. இப்ப A ஓட probability என்ன அப்படினாக்கா so 1/6 because everything is mutually exclusive. So இந்த S வந்து union of singleton 1, union singleton 2, union singleton 3, union singleton 4, union singleton 5, union singleton 6. இப்படி எழுதலாம் நம்ம இந்த S. ஏன்னா Sல வந்து 1 2 3 6 இருக்கு. அந்த S வந்து union of this disjoint mutually exclusive எழுதலாம். So therefore probability of S என்னன்னாக்கா the probability of singleton 1 plus etc plus probability of singleton 6. ஆனா நமக்கு probability of the sample space வந்து 1 ன்னு தெரியும். அப்ப நமக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. இதுக்கு வேல்யூஸ் எது வேணா இருக்கலாம். ஆனா சம் வந்து 1 ஆகும். அப்ப நேச்சுரல் சம் என்னன்னாக்கா எல்லாமே 1/6 ன்னு எடுத்தீங்கன்னாக்கா இந்த 6 terms இருக்கு. therefore 6 times 1/6 is 1. so இது வந்து நேச்சுரலா எடுக்கிற probability. so therefore if you take probability of all the single AIs is 1. இதா ஈக்குவலி லைக்லி எல்லாமே வந்து ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கு.
ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஈச் ப்ராபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் இஸ் 1/6. therefore this is 1/6. probability of 5 is 1/6. therefore 2/6 is nothing but 1/3. so இதான் probability of 2 or 5 turning. ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஈவெண்ட்டை கிளியராக மென்ஷன் பண்ணணும். என்னென்ன ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஈவெண்ட் யாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தியரத்தை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ start the class now. If you have any doubt, you can ask me.